நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்துகிற நம்முடைய சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 2 தெசலோனிக்கேயர் 2:17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. துதிக்க ஏசாயா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளக்கூடிய வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எக்காலத்திலும் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய எல்லா வசனத்தின்படி வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின்படி வாழ நமக்கு தேவையான பலத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ஞானத்தையும் கிருபையையும் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் வசனத்தை கை கொண்டு வாழும் பொழுது நமக்கு வருகிற இடர்களையும் உபத்திரவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு கர்த்தரே சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றபடியாலும் இதுவரைக்கும் நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தி நம்மை சமாதானமான பாதையில் நடத்தி வருகிற நல்ல தேவனையும் நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம்.